வர்த்தகர்களுக்கு உதவும் நோக்கில் தக்கோன் கீழ் ஸ்பூமி கோஸ் பிக் எனும் திட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 60 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 மாதங்களில் ஏறக்குறைய 7.2 மில்லியன் ரிங்கிட் மதிக்கத்தக்க 81 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அதில் 51 விண்ணப்பங்கள் தக்குனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று அந்த வர்த்தகர்களுக்கு காசோலையாக அந்த நிதி ஒப்படைக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த விண்ணப்பங்களின் மொத்த மதிப்பு 2.5 மில்லியன் ரிங்கிட் ஆகும். இவ்வேளையில் இந்த ஸ்பூமி கோஸ் பிக் கடனுதவி பெற்ற சிலர் வணக்க மலேசியாவிடம் அவர்களின் எதிர்கால வர்த்தக விரிவாக்கம் குறித்து பகிர்ந்து கொண்டனர். நான் மொதல் தக்கோனோட அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு 40,000 கொடுத்தாங்க. அந்த கடன் கட்டி முடிஞ்சு குறிப்பிட்ட 2வது இப்போ எங்களுக்கு தேவைப்பட்டதுனால 2வது அப்ளை பண்ணேன். அப்போ 1 இது கொடுத்துட்டாங்க. ஆனால் ப்ராசஸ் வந்து ஒரு மாதம் ஆகல பாருங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும். கோழி பண்ணை வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா இன்னொன்று ரினியூ பண்ணுறோம் பாருங்களேன். கோழி பண்ணையிலேருந்து நம்ம கோழி வளர்த்து மற்ற ஒரு கம்பெனியோட எக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு மாதம் நம்ம அவங்கக்கிட்ட இது பண்ணிக்கிறோம் பாருங்களேன். அந்த கம்பெனிக்கோட மாடு ஆடு வளர்க்குறேன். இது வந்து நான் 3வது வாட்டி வாங்குகிறேன். இந்த இது மொதல் வாட்டி வந்து 20,000 கிடச்சிச்சு. அது வச்சு கொஞ்சம் எங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணோம். அப்புறம் அது கட்டி முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி அப்ளை பண்ணோம். 60,000 கொடுத்தாங்க. அது வச்சு எங்களோட பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம். அப்புறம் திருப்பியும் தேவைப்பட்டுச்சு. அதனால் வந்து அப்ளை பண்ணேன். எனக்கு அப்ளை பண்ணி ஒரே வாரத்தில் கிடச்சிருச்சு. இது வந்து நான் வந்து என்னோடய ஆடு வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 60 ஆடு. இது கொஞ்சம் ஆடு வந்து இது பண்ணலான்னு தம்பா பண்ணிவிட்டு அப்புறம் பால் மாடு வாங்கி விற்கலாம் அப்படின்னு என்ன பால் மாடு விலை இது. அதனால் திருப்பியும் அப்ளை பண்ணி எடுத்தேன். T-shirts, சுல்லாமன் கம்ப்யூட்டர் டிஷர்ட்ஸில் எம்ப்ராய்டரி, சப்ளிமேஷன் டிஷர்ட்ஸ், சின்ரமத்து இதெல்லாம் சேர்த்து செய்கிறோம். ஸோ இதில் ஆரம்ப காலத்தில் செஞ்சது வந்து டிஷர்ட் தைக்க மட்டும் செஞ்சோம். அப்புறம் வெளியில் கொடுத்து எம்ப்ராய்டரி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கனால சுல்லாம் மெஷின் வந்து சொந்தமாக வாங்க நம்ம வந்து தக்குன் உதவியை நாடணும். ஸோ அப்போ கிடச்ச பிறகு ஓகே சமுத்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல வரவேற்பு இருந்தனால நம்ம நினச்சோம் பத்தலை, 1 மிஷின் வச்சுட்டு ரொம்ப செஞ்சு முடிக்க முடியலனால அப்புறம் 2-3 மிஷின் அந்த உதவியை வச்சு வாங்கினோம். அப்புறம் மேலும் இப்போ வந்து எல்லாரும் டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலிருந்து சப்ளிமேஷன் டிஷர்ட்ஸ் அதிலே பிரிண்ட் பண்ணி ஃபாஸ்டஸ்ட். ஸோ சப்ளிமேஷனில் வந்து இப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அந்த மிஷின் வந்து நம்மளுக்கு பத்தாதனால திருப்பியும் நம்ம போய் தக்குன் உதவியை நாடணும். ஸோ அவங்க வந்து இப்போ 100,000 கொடுத்துருக்கனால இன்னும் மேலும் விரிவடைகிறதுக்கு உதவியாக இருக்கும். இதனிடையே அதில் மேலும் 27 பேரின் விண்ணப்பங்களும் விரைவில் பரிசீலனை செய்து ஒப்புதல் வழங்கப்படும் என்று தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்நிலையில் இந்திய சமூகத்தின் வர்த்தக மேம்பாட்டிற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் திட்டங்கள் குறித்து குறை கூறிக் கொண்டிருந்தால் எதுவும் கிடைக்காது என்றும் ரமணன் சுட்டிக்காட்டினார். ஸ்பூமி கோஸ் பிக் வந்து 51 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது. 2.5 மில்லியன் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய அப்ளிகேஷன் வந்து இன்னும் ப்ரோசஸில் இருக்குது. அந்த ப்ரோசஸ் வந்து நம்ம ப்ரோசஸ் பண்ணிவிட்டு முடிவு வந்து செக்கு நம்ம கொடுத்துருவோம். நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. புதுசாக நம்ம வந்து செஞ்சுருக்கோம் EFT, எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். நிறைய பேர் வந்து ஆன்லைன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல் அவங்களோட பெர்மனன்ட் வந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சரி. ஏன்னா சில பேர் வந்து இன்றைக்கும் அப்படி தான் நிறைய பேர் தூரம் தங்குறாங்க, வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம EFT படிச்சுட்டு எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் படிச்சுட்டு அவங்களோட அக்கௌண்ட்டில் நம்ம காசு போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த தமிழுங்க தான் போயிட்டு டிக்டாக்ல அவங்கள போடுவாங்க. நீங்கள வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இன்றைக்கி இந்த ஆளெல்லாம் இன்றைக்கி வந்து கிடச்சிச்சு. அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டு இந்த மாதிரியோட ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்கன்னா யாருக்கு வந்து இது வந்து மேக்ஸிமம் டேமேஜ் யாருக்கு தெரியுமா? அரசாங்கம்க்கு இல்லை, நம்மளுக்கு இல்லை, நம்மளோட சமுதாயம்க்கு தான். அப்ளிகேஷன் போடுங்க, கண்டிப்பாக நம்மளை வந்து உதவி கொடுப்போம், கண்டிப்பாக நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஜஸ்ட் சும்மா நம்மளை வந்து அனௌன்ஸ் பண்ணல. இது கஷ்டமாக நம்ம பிளான் பண்ணிட்டு நம்ம செஞ்சுட்டு நம்ம ப்ரோசஸ் பண்ணிட்டு நம்ம செய்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு வந்து நீங்கள் எடுங்க.
கடந்த 2008 முதல் மே 2024 வரை சுமார் 25,559 இந்திய வர்த்தகர்கள் இந்த ஸ்பூமி கடனுதவி திட்டம் வழி பலனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஆட்டிசம் பாதிப்புக்குள்ளான 6 வயது சிறுவன் ஜயன் ரயன் கொலை செய்யப்பட்டது தொடர்பான விசாரணை முழுமையடைந்துவிட்டது. எனினும் குற்றச்சாட்டு பிரிவு கேட்டுக்கொண்டால் மேல் விசாரணையை தொடர முடியும் என புக்கிட் அமான் குற்றவியல் விசாரணைத் துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரீ சுவைலி முகமது ஜயின் தெரிவித்திருக்கிறார். இப்போதைக்கு விசாரணையை போலீஸ் தரப்பு முடித்துக் கொண்டு விட்டது. அனைத்தும் சட்டத்துறை அலுவலகத்தின் குற்றச்சாட்டு பிரிவின் கையில் இருக்கிறது என இன்று புக்கிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். இந்த விவகாரம் குறித்து பொதுமக்கள் ஆருடங்கள் கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். கொலை செய்யப்பட்ட ஜயன் ரயனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைவரும் அனுமதிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டது ஆட்டிசம் குறைபாட்டை கொண்ட சிறுவன். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அச்சிறுவனின் தாயும் தந்தையுமாக இருப்பதால் இது ஒரு உணர்ச்சிகரமான வழக்காகும் என ஜுவைலி சுட்டிக்காட்டினார். எரித்ராவக தாக்குதலுக்கு உள்ளானதை தொடர்ந்து தனது குடும்பத்தின் பாதுகாப்பை கருதி காற்பந்து விளையாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஓய்வு பெறுவதற்கு திட்டமிட்டதோடு கிராமத்திற்கு சென்று விடுவது என முடிவு செய்ததாக ஸ்லாங்கோர் காற்பந்து குழுவின் நட்சத்திர ஆட்டக்காரரான ஃபைசால் ஹலீம் தெரிவித்திருக்கிறார். பெரிய அளவில் வருமானம் கிடைத்த போதிலும் குடும்பத்தின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்பதால் விரும்பத்தகாத சம்பவங்களால் அச்சத்தோடு வாழ்ந்து வருவது பிடிக்காமல் கிராமத்திற்கு சென்று விடலாம் என்று கூட முடிவு செய்ததாக அரிமா மலாயா குழுவிற்கு விளையாடியிருக்கும் பினாங்கைச் சேர்ந்தவரான 26 வயது ஃபைசால் கூறினார். தினசரி 50 ரிங்கிட் முதல் 100 ரிங்கிட் சம்பளம் கிடைத்தாலும் சொந்த கிராமத்திற்கு சென்று அங்கு வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என தனக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்ட 2வது வாரம் ஸ்லாங்கோர் காற்பந்து கிளப்பின் நுட்ப குழுவின் தலைவர் ஷாரில் மொக்தார் தெரிவித்ததையும் ஃபைசால் விவரித்தார். ஆனால் காற்பந்து விளையாட்டின் மீது இருந்து வரும் தீராத ஆர்வத்தினால் தொடர்ந்து விளையாடுவதென முடிவு செய்ததாக அவர் தெரிவித்தார். Saya sanggup hilang gaji saya berpuluh-ribu untuk berhenti bermain bola. Asalkan saya selamat, keluarga saya semua selamat. Tapi apa yang semangat Datuk janjikan kepada saya, pada keluarga saya, Miki, saya tahu awak mampu teruskan. Saya jaminkan keselamatan awak dan keluarga. Pada itulah saya bermula bersemangat untuk teruskan semangat saya untuk bermain bola balik. Saya cakap kepada isteri saya, kepada keluarga saya, ayah saya, abang-abang saya tak kisah saya sanggup hilang gaji saya berpuluh-ribu. Saya nak balik ke kampung, duduk tenang. Saya boleh bekerja walaupun sehari RM50, RM1. Janji keluarga saya selamat. Saya tak perlu hidup dalam ketakutan. Sebab apa yang berlaku kepada saya ni satu benda yang luar jangkaan dan luar, yang saya memang tak boleh terima. Keluarga saya semua dalam ketakutan. Tapi apa yang semangat, orang ramai mendoakan saya, membuat saya semangat untuk teruskan kerjaya saya. InsyaAllah.
மேலும் தனது மற்றும் குடும்பத்தினரின் பாதுகாப்புக்கு ஷாரீர் மொக்தார் உத்தரவாதம் வழங்கியதும் தமது முடிவுக்கு காரணம் என இன்று செய்தியாளர்கள் மத்தியில் ஃபைசால் கூறினார். காற்பந்து திடலில் பிரகாசிப்பதற்கு முன் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் தாம் தயாராக வேண்டியிருப்பதாகவும் பொதுமக்களின் பிரார்த்தனை மற்றும் ஆதரவினால் தாம் குணமடைந்து வருவதாகவும் இன்னும் 1 மாதத்திற்கு பிறகு முழுமையாக குணமடைய முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உண்மையை சொன்னால் காற்பந்து விளையாடாமல் என்னால் இருக்க முடியாது. இந்த விளையாட்டை அதிகம் நேசிப்பதால் வீட்டில் வெறுமனே உட்கார்ந்திருக்க முடியவில்லை. காற்பந்து விளையாடுவதற்கு என் கால்கள் துடிக்கின்றன. ஆனால் இப்போது குணமடைய வேண்டும். அதற்கு முன் தனது தசைகளை தாம் பலப்படுத்த வேண்டியிருப்பதாகவும் ஃபைசால் தெரிவித்தார். கெடாவில் நாயை இரக்கமின்றி மோட்டார் சைக்கிளில் கட்டி இழுத்துச் சென்ற தோட்ட வேலை செய்யும் ஆடவன் ஒருவனுக்கு 2500 ரிங்கிட் அபராதம் விதித்து கூலி மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 66 வயது முகமது யூசுப் மஜித் எனும் அவ்வாடவன் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவனுக்கு அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் அவன் 6 மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். இம்மாதம் 9ஆம் தேதி காலை மணி 7:30 வாக்கில் ஜுன்ஜோங் இடைநிலைப்பள்ளிக்கு முன்புறம் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த நாயின் கால்களை கட்டி அதனை மோட்டார் சைக்கிளில் அவன் இழுத்துச் சென்றுள்ளான். அதனால் குற்றவியல் சட்டத்தின் 428வது பிரிவின் கீழ் அவனுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தமக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை இன்று அவ்வாடவன் செலுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக ஆடவன் ஒருவன் மோட்டார் சைக்கிளில் நாயை கட்டி இழுத்துச் சென்றதால் அந்நாய் காயங்களுக்கு இலக்காகும் காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் சன்னாயில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் ஒருவர் பதட்டமான சூழலை எதிர்கொள்ள நேர்ந்தது. 55 வயது பெண்ணின் சங்கிலியை ஆடவன் ஒருவன் வழிப்பறி வாயிலாக பறித்து செல்ல முயன்றதே அதற்கு காரணமாகும். அதனால் தவறி மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்த அந்த பெண் கால் எலும்பு முறிவுக்கு இலக்கானதாக சென்னாய் சட்டமன்ற உறுப்பினர் வாங் போரியாங் தெரிவித்திருக்கிறார். சென்னாயில் கடந்த 6 மாதங்களில் 3 வழிப்பறி சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாங் கூறியுள்ளார். சம்பவத்தின் போது கம்போங் சுன்னாய் பாருவிலிருந்து தாமான் சுன்னாய் உத்தமா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணமான அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற நபர் ஒருவர் அவரது சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளார். அதனால் மோட்டார் சைக்கிளிலிருந்து தவறி விழுந்த அந்த பெண் இடது காலில் முறிவுக்கு இலக்கானார். சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாங் கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வேளையில் அந்த கொள்ளை சம்பவத்தை உறுதிப்படுத்திய கூலாய் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் தான் செங்லி சம்பந்தப்பட்ட கொள்ளையினை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். ஆன்லைன் மூலம் வாங்கிய கோன் ஐஸ்கிரீமில் மனித விரலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். மும்பையில் பெண் ஒருவர் யுமோ ஐஸ்கிரீம் நிறுவனத்திடமிருந்து ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை சாப்பிட்ட போது ஏதோ ஒன்று தவறாக இருப்பதை உணர்ந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கூர்ந்து கவனித்த போது அதற்குள் மனித விரல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே அதை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதோடு இது தொடர்பாக போலீசிலும் புகார் அளித்திருக்கிறார். ஐஸ்கிரீமையும் விரலையும் தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேல் விசாரணையை நடத்தி வருகின்றனர்.